அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 5வது நாளில் மிகவும் முக்கியமான ஒரு ஆய்வு நூலோடு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் வரலாற்று போக்கில் தென்னகச் சமூகம் என்கிற நொபுரு கரோஷிமா அவர்களுடைய நூல். நொபுரு கரோஷிமா டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் முதன்மை பேராசிரியராக பணியாற்றிய பணி நிறைவு செய்தவர். டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய வரலாற்று ஆய்வுக்கு ஒரு சிறப்பிடத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர். இந்திய கல்வெட்டியல் கழகத்திலும் உலக தமிழ் ஆய்வுக் கழகத்திலும் ஈடுபாடு காட்டியவர் நொபுரு கரோஷிமா அவர்கள். 1995ஆம் ஆண்டு 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு தஞ்சையிலே நடைபெற்ற போது அந்த மாநாட்டினுடைய தலைவராக பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தினார் நொபுரு கரோஷிமா அவர்கள். 2013ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பத்மஸ்ரீ விருதையும் நம்முடைய நொபுரு கரோஷிமா பெற்றிருக்கிறார். தாய்மொழியான ஜப்பானிலும் ஆங்கிலத்திலும் பல கட்டுரைகளையும் நூல்களையும் படைத்தவர் நொபுரு கரோஷிமா. நண்பர்களே, ஒரு ஆய்வாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நொபுரு கரோஷிமா மிக முக்கியமான முன்னுதாரணம். 1995ஆவது ஆண்டு தஞ்சையிலே உலக தமிழ் மாநாடு நடந்தது. நொபுரு கரோஷிமா அதனுடைய தலைவராக இருந்தார் என்று நான் குறிப்பிட்டேன். 1995ஆவது ஆண்டு அந்த மாநாடு நடந்தபோது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாநாட்டின் மீது மிகுந்த அக்கறை காட்டினார்கள், ஈடுபாடு காட்டினார்கள். ஒரு வகையில் அவருடைய அரசியல் அழுத்தத்தை உலக தமிழ் மாநாடு சுமந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த மாநாட்டுக்கு இலங்கையிலிருந்து வந்த பேராளர்களை திருப்பி அனுப்பினார் அந்த முதல்வர். இதை கண்டித்து பிறகு நொபுரு கரோஷிமா தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்பது வரலாறு. அதற்கு பிறகு 2010ஆவது ஆண்டு ஜனவரியிலே கோயம்புத்தூரில் உலக தமிழ் மாநாட்டை நடத்துவதாக தமிழக அரசு தீர்மானித்து அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீர்மானித்து நொபுரு கரோஷிமாவை அணுகினார். அவர் அணுகிய காலம் 2009 செப்டம்பர். ஆனால் உலக தமிழ் மாநாடு நடப்பதாக தமிழக அரசு முடிவு செய்த காலம் 2010 ஜனவரி. 4 மாத கால அவகாசமே இருக்கிறது. எனவே இந்த குறுகிய கால அவகாசத்துக்குள் மாநாட்டை நடத்த முடியாது என்று சொன்னார் நொபுரு கரோஷிமா. குறைந்தபட்சம் ஓராண்டாவது இடைவெளி வேண்டும் என்று அவர் கேட்டார். அது மட்டுமல்லாமல் சில வினாக்களையும் கரோஷிமா எழுப்பினார். 1995ஆவது ஆண்டு உலக தமிழ் மாநாடு தஞ்சையிலே நடைபெற்ற போது இலங்கை பேராளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்களே, அதை குறித்து நான் தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், அதற்கு இன்னும் பதில் இல்லை என்று குறிப்பிட்டார். அதை போல அந்த 95ஆவது ஆண்டு உலக தமிழ் மாநாட்டினுடைய ஆய்வு கட்டுரைகள், பேராளர்களுடைய ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய 5 தொகுதிகள் தயாராகின. 2005ஆவது ஆண்டு அது தயாராகியது. இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கரோஷிமா சுட்டிக்காட்டிய கடைசி 2 அம்சங்களையும் அன்றைய தமிழக அரசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு அதை சரி செய்வதாக ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் முதல் விஷயம் இடித்தது. 4 மாத கால அவகாசத்திற்குள் எப்படி உலக தமிழ் மாநாட்டை நடத்த முடியும் என்று இறுதியாக அந்த மாநாட்டை தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த உலக தமிழ் ஆய்வுக் கழகம் நடத்த முடியாது என்று மறுதளித்தார் கரோஷிமா. அதற்கு பிறகு அது வேறு ஒரு வடிவம் பெற்று செம்மொழி மாநாடாக கோவையிலே நடந்தது என்பதை நாம் அறிவோம். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்து அந்த மாநாட்டை புறக்கணித்தவர் நொபுரு கரோஷிமா. இந்த நேரத்தில் ஈழத்தமிழர்கள்
மிக பெரும் அளவில் கொல்லப்பட்ட போர் முடிவுக்கு வந்த அந்த இரத்த சுவடு, இரத்த வாசனை மறைவதற்கு முன்னால் இந்த மாநாடு என்பது எதற்காக கூட்டப்படுகிறது என்கிற ஐயத்தை தமிழறிஞர்களில் பலர் எழுப்பினார்கள். அறிஞர் தோ. பரமசிவம் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்தார். பா. ஜெயப்பிரகாசம் உள்ளிட்ட பல பேர் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்தார்கள். நானும் இந்த மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்த இளைய ஆய்வாளர்களில் ஒருவன் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அப்படி அந்த செம்மொழி மாநாட்டை புறக்கணித்த செம்மாந்த பெருமைக்குரியவர் நொபுரு கரோஷிமா என்பதையும் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நொபுரு கரோஷிமா எழுதிய வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் சோழர் காலம் கிபி 850 முதல் 1300 வரை எனும் இந்த ஆய்வு நூல் மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல். இந்த நூலினை தமிழக அறிஞர்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏ. சுப்பராயலு, ப. சண்முகம், ராஜகோபால், பூங்குன்றன், இல தியாகராஜன், ராஜவேலு, சிவானந்தம் ஆகிய அறிஞர்கள் ஒன்று கூடி இந்த நூலினை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்திய தொல்லியல் கழகத்தோடு இணைந்த தமிழக தொல்லியல் கழகம் 1995 ஆண்டு இதை வெளியிட்டிருக்கிறது. பிறகு 2017 ஆண்டில் பாரதி புத்தகாலயம் இந்த நூலினை மறுபதிப்பு செய்திருக்கிறது. இந்த நூலை பொறுத்தவரை 3 பகுதிகளாக இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோழர் காலத்தில் நில உடைமை, சமூக ஒருங்கிணைப்பு, அரசு வருவாய் என்கிற அடிப்படையில் 3 பகுதிகளாகவும் அதிலே 11 அதிகாரங்களாகவும் இந்த நூல் பகுக்கப்பட்டிருக்கிறது. நூலினுடைய பாதி அளவு பின்னிணைப்புகளாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த பின் இணைப்புகளை பார்க்கிற போது கரோஷிமா எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார் என்று புரிகிறது நண்பர்களே. கிடைக்கக்கூடிய தரவுகளை, சான்றாதாரங்களை வகை தொகைப்படுத்துவது எவ்வளவு அவசியம் என்பது இதை பார்க்கிற போது நமக்கு புரிகிறது. தமிழின் ஆய்வு பரப்பை அகர்ச்சி அடைய வைத்ததில் பிற நாட்டு தமிழறிஞர்களுடைய பங்கு அலாதியானது. கால்டுவெல், ஸ்டெயின், வீரமாமுனிவர், கமில் ஸ்வலபில், நொபுரு கரோஷிமா என்று ஏராளமான ஐரோப்பிய ஏனைய தேசங்களில் இருந்து வந்து தமிழினை ஆய்வு செய்த அறிஞர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். நொபுரு கரோஷிமா அவர்களுடைய இந்த ஆய்வு நூலை முழுவதுமாக படித்து முடிக்கிற போது அவருடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்திய அரசு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து அவரை கௌரவித்தது என்று பார்க்கிறோம். இப்படியாக இந்திய அரசு அந்த பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்கியதன் வாயிலாக அந்த பட்டம் பெருமை அடைந்தது என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய அரசு பாரத ரத்னா என்ற ஒரு விருதினை அறிவிப்பது உங்களுக்கு தெரியும். அதை போலவே தமிழ் ரத்னா என்ற ஒரு விருதினை அறிவித்தால் அதிலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஆய்வாளராக நொபுரு கரோஷிமா இருப்பார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. இந்தியாவுக்குள் தமிழ் போன்ற தேசிய இனங்கள் இருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்கு உண்மையிலேயே தமிழ் ரத்னா, தெலுங்கு ரத்னா, பஞ்சாபி ரத்னா மாதிரியான விருதுகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்தந்த மொழிகளில் ஆய்வு செய்த ஆய்வறிஞர்கள் அந்த ரத்னா விருதுகளில் கௌரவப்படுத்தப்பட வேண்டும். தமிழனுக்கென்று இந்த பூமி பரப்பில் ஒரு தேசம் இருந்திருந்தால் தமிழ் ரத்னா விருது பற்றி யோசித்திருக்கலாம். என்ன செய்வது? கனவுகள் வேறு, யதார்த்தம் வேறு. உவே சாமிநாத ஐயருக்கு ஆங்கிலேயர்கள் மகா மகோபாத்தியாய பட்டத்தை வழங்கினார்கள் என்பது நமக்கு தெரியும். உபாத்தியாய என்றால் ஆசிரியர் என்று பொருள், மகாவாத்தியாய என்றால் பேராசிரியர் என்று பொருள், மகா மகோபாத்தியாய என்றால் பெரும் பேராசிரியர் என்று பொருள். அந்த பட்டத்தை தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயருக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த போது மகாகவி பாரதி இதை வரவேற்று வாழ்த்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். செம்பருதி ஒளி பெற்றான், பைனரவு சுவை பெற்று திகழ்ந்ததாங்கன், உம்பரெல்லாம் இரவாமை பெற்றனர் என்று எவர்கொல் உவத்தல் செய்வார். கும்பமுனியென தோன்றுகின்ற சாமிநாத புலவந்தன் கீர்த்தி பம்மலுற பெற்றேனேல்
இதற்கென்கொல் பேருவகை படைக்கின்றீரே. அந்நியர்கள் தமிழ்ச்செவ்வி அறியாதோர் இன்று எம்மை ஆழ்வோரேனும் பன்னிய சீர் மகாமகோபாத்தியாய பதவி பரிவின் ஈந்து பொன்னிலவின் குடந்தை நகர் சாமிநாதன் தனக்கு புகழ் செய்வாரேல் முன் இவன் அப்பாண்டியர் நாள் இருந்திருப்பின் இவன் பெருமை மொழியலாமோ என்று பலவாறு பாராட்டுகிறார் மகாகவி பாரதி. அதாவது, முன் இவன் அந்த பாண்டியர்கள் நாளிலே இருந்திருந்தால் என்ன விதமான பெருமைகள் கிடைத்திருக்கும். அந்நியர்கள் தமிழ்ச்செவ்வி அறியாதோர், அவர்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனாலும் இந்த புலவனுடைய பெருமையை எண்ணி அவர்கள் மகாமகோபாத்தியாய பதவியினை அளித்தார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர் காலத்திலே இந்த புலவன் வாழ்ந்திருந்தால் எவ்விதமான சிறப்புகளை எல்லாம் அடைந்திருப்பான் என்று மகாகவி பாரதி சுட்டிக்காட்டியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. உண்மையிலேயே தமிழனுக்கு என்று ஒரு நாடு இருந்திருந்தால், ஒரு தேசம் இருந்திருந்தால், நொபுரு கரோஷிமாவை போன்ற அறிஞர்கள் எவ்வாறு தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நான் இங்கே இணைத்து சிந்தித்து பார்க்கிறேன். நண்பர்களே, வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்கிற நொபுரு கரோஷிமாவுடைய இந்த நூல் படிக்க படிக்க வியப்பினை ஏற்படுத்துகிறது. டாக்டர் க. காந்தி என்னுடைய பேராசிரியர். காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் நான் இளங்கலை பயின்ற போது எனக்கு ஆசிரியராக அமைந்த பெருமகன். உங்கள் எல்லோருக்கும் அவரை தெரியும். எப்படி என்கிறீர்களா? தமிழர் நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் என்னும் நூலை எழுதியவர் டாக்டர் காந்தி அவர்கள்தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், தம்பி, நான் ஒரு கட்டுரை எழுதப் போகிறேன் என்றால் எஸ். வையாபுரி பிள்ளை அவருடைய கட்டுரைகள் சிலவற்றை நான் படித்து விடுவேன். எஸ். வையாபுரி பிள்ளையினுடைய அந்த கட்டுரைகளை படித்த முறையியல், தர்க்கம் ஆகியவற்றினுடைய எழுச்சியோடு நான் எழுத நினைக்கிற பொருளை பற்றி எழுதிவிடுவேன் என்று அவர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன், அப்படி ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு ஆய்வு புலத்துக்குள்ளே வரக்கூடிய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக, ரோல் மாடலாக நொபுரு கரோஷிமா இருக்க முடியும் என்பதை நான் மனதார நம்புகிறேன். நண்பர்களே, தமிழ் ஆய்வாளர்களே, கல்வி புலம் சார்ந்த பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் அப்படியான ஒரு ரோல் மாடலாக நான் கரோஷிமாவை பரிந்துரை செய்வேன். இப்படியான பல உதாரண புருஷர்கள், ரோல் மாடல்கள் இப்போதும் இருக்கிறார்கள், இருந்தார்கள். அறிஞர் தோ. பரமசிவம், ஆ. சிவசுப்பிரமணியன், கா. பஞ்சாங்கம், பே. மாதையன், ஆ. இரா. வேங்கடாச்சலபதி, யா. மணிகண்டன் என்று இந்த பட்டியல் நீண்டது. நண்பர்களே, நாம் இந்த பட்டியலுக்குள்ளே ஏராளமான அறிஞர்களை கொண்டு வர முடியும். அவர்களையெல்லாம் தேடி பயில வேண்டியது அவசியம் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அப்படியான ஒரு ரோல் மாடலாக கரோஷிமாவும் அவருடைய இந்த புத்தகமும் இருக்கிறது என்பதை நான் இங்கே முன் வைக்க விரும்புகிறேன். நுழைவாயில் என்னும் பகுதியில் குறிக்கோளும் அணுகுமுறையும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறார் கரோஷிமா. சென்ற நூற்றாண்டில் ஹென்றி மெயின், கார்ல் மார்க்ஸ் போன்ற ஐரோப்பிய அறிஞர்கள் பண்டைய இந்திய சமூகம் எப்படி இருந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். அதில் பண்டைய இந்திய சமூகம் தன்னிறைவு கிராம சமூகத்தை அடிப்படையாக கொண்டிருந்ததால் தேக்க நிலையிலேயே இருந்தது. மேற்கத்திய நாடுகள் போல வரலாற்றியல் வளர்ச்சியை இந்தியாவில் காண்பது அரிது என்று இவர்கள் சொன்னார்கள். கரோஷிமா குறிப்பிடுகிறார், சமகால ஆவணங்களான கல்வெட்டுக்கள் தரும் சான்றுகளின் அடிப்படையில் தேக்க நிலை சமூகம் பற்றிய கொள்கையை மறு ஆய்வு செய்யும் முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்கிறார். தேக்க நிலை சமூகம் பற்றிய கருத்தாக்கம், அந்த கருத்தாக்கத்தை பற்றி மார்க்சியர்களுக்குள்ளேயே கருத்து மாறுபாடுகள் இருந்திருக்கின்றன. எஸ்ஏ டாங்கே பண்டைய வட இந்திய சமூகத்திலே அடிமை முறை இருந்தது என்று நிறுவ முற்பட்டு மனித இனத்தின் முரண்பாட்டு இயல் வளர்ச்சி பற்றிய மார்க்சிய கோட்பாடு இந்தியாவுக்கு பொருந்தும் என்று வாதிட்டார். ஆனால் மற்றொரு மார்க்சிய அறிஞராகிய வரலாற்றியலாளராகிய டி. கோசாம்பி அவர்கள் மார்க்சிய கோட்பாட்டை கண்மூடித்தனமாக இந்திய வரலாற்றுக்கும் பொருத்தும் தன்மையை கண்டித்தார். அவர் மேலிருந்து வரும் நிலமானிய முறை, கீழிருந்து வரும் நிலமானிய முறை என்ற இரு புதிய கருத்தாக்கங்களை முன்வைத்தார். ஆர். எஸ். சர்மா
குப்த அரசர்கள் காலத்தில் அதிகரித்த நிலக்கொடை எப்படி நிலமானிய முறைக்கு இட்டுச் சென்றது என்று எடுத்து காட்டுகிறார். முகலாயர் கால சமூகத்தை பற்றி மிகச் சிறப்பாக ஆய்வு செய்த இர்ஃபான் ஹபீப் இந்திய வரலாற்றுக்கு மார்க்ஸ் முன்வைக்கக்கூடிய ஆசிய உற்பத்தி முறை கோட்பாட்டின் தேவையும் பொருத்தமும் பற்றி ஆராய்ந்திருக்கிறார். இர்ஃபான் ஹபீப் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான வரலாற்று பேராசிரியர், வரலாற்றியல் ஆய்வாளர். அவருடைய வரலாற்றியல் பிரச்சனைகள் என்னும் நூல் தமிழிலே கிடைக்கிறது, நாம் வாசிக்கலாம். அலிகார் பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறையில் பணியாற்றிய டாக்டர் து. மூர்த்தி அவர்களிடம் சந்திக்கும் போதெல்லாம் நான் சொல்வேன், வாழ்நாளில் ஒரு முறையாவது நான் இர்ஃபான் ஹபீப்பை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லுவேன். அவர் சொல்லுவார், பார்த்திபராஜா, நீங்கள் டெல்லி வருகிற போது அப்படியே அலிகாருக்கும் வாருங்கள், இர்ஃபான் ஹபீப்பை சந்திக்கலாம் என்று சொல்லுவார். அப்படி சொன்ன டாக்டர் மூர்த்தி அவர்கள் இப்போது நம்மிடையே இல்லை. இந்த நினைவுகள் எனக்கு இப்போது வருகிறது. இப்படி இந்திய வரலாற்றை, தமிழக வரலாற்றை ஆராய்ந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தான் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்பதை நொபுரு கரோஷிமா முன்வைக்கிறார். சோழர் காலம் குறித்த தன்னுடைய ஆய்வுகளில் வெளிப்படும் சில கருதுகோள்களை விளக்குகிறார் கரோஷிமா. சோழர் காலத்தில் பிரம்மதேயங்கள் இருந்தன, வெள்ளான் எனப்படும் ஏனைய சமூகங்களினுடைய ஊர்களும் இருந்தன. வெள்ளான் ஊர்களே பெரும்பான்மையாக இருந்தன. எனவே அக்காலகட்டத்து உற்பத்தி உறவுகள், சமூக உறவுகளில் அதை நிர்ணயிப்பதில் இவையே அடிப்படையாக இருந்தன என்று எடுத்துக்காட்டுகிறார். கரோஷிமா சுட்டிக்காட்டுகிற மிக முக்கியமான வரலாற்று குறைபாடு, ஒரு சில கல்வெட்டுக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பரந்த முடிவுகளை சொல்லும் போக்கு. இதை தமிழக வரலாற்று ஆய்வுகளில் மிக முக்கியமான குறைபாடாக கரோஷிமா சொல்லுகிறார். எடுத்துக்காட்டாக, தென்னிந்திய பொருளாதார நிலைமைகளை பற்றிய அப்பாத்துரை செய்த ஆய்வில் எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா என்கிற அந்த நூல் 1934 அந்த நூல் வெளிவருகிறது. அதிலே பிரம்மதேய ஊருக்கு ஆங்கிலேயர் கால கனபோக ஊரை தொடர்படுத்தியும், வெள்ளான் ஊருக்கு ஆங்கிலேயர்கள் கால ரயத்துவாரி ஊரை தொடர்படுத்தியும் கருத்து தெரிவித்திருந்தார். அதை எடுத்துக்காட்டுகிற நொபுரு கரோஷிமா இந்த கருத்துக்கு வருவதற்கு அப்பாத்துரை பயன்படுத்திய சான்று ஆதாரங்கள் 4 கல்வெட்டுக்கள் தான் என்கிறார். அவையும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவை என்பதை எடுத்துக்காட்டி, ஒரு 4 கல்வெட்டுக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எப்படி இவர்கள் மிகப்பெரிய கருதுகோளை முன்வைக்கிறார்கள், மிகப்பெரிய முடிவுகளை முன்வைக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியினையும் அவர் எழுப்புகிறார். அதை போலவே கிடைக்கக்கூடிய சான்றுகள் காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப சமூக சூழ்நிலையும் மாறும் என்பதை கவனிக்க வேண்டும் என்கிறார் நொபுரு கரோஷிமா. பிந்தைய வரலாற்று ஆசிரியரின் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு விரிவான முன்னுரையினை கரோஷிமா தந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இவருடைய நூலினுடைய ஒரு பகுதி அல்லூரும் ஈசான மங்கலமும் முற்கால சோழர் கால ஊர்களில் நில உடைமை என்னும் தலைப்பிலே ஆழமான செய்திகளை பேசுகிறார் கரோஷிமா. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட பிரம்மதேயத்தில் சபை என்ற ஊராட்சி மன்றம் இருந்தது என்று எடுத்துக்காட்டுகிறார். பிராமணர் அல்லாத வெள்ளான் ஊர்களிலே ஊர் என்று சபை இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த சபை, ஊர் என்பதெல்லாம் ஒரு ஊராட்சி மன்றமாக இருந்திருக்க வேண்டும் என்று நொபுரு கரோஷிமா கருத்து தெரிவிக்கிறார். இதெல்லாம் சபையில் பேசுகிற பேச்சா என்று சொல்லுகிற போது அந்த சபை பெரிய மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய இடமாக அது கருதப்படுகிறது. அது அப்படி ஆகிவிடுகிறது. அதை போல ஊருக்கு கட்டுப்பட வேண்டும், ஊரார் சொன்னால் சரி என்பது போல நாம் அந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். இங்கே ஊர் என்பது முக்கியமான கிராம நிர்வாக சபையினர் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்தை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சபை எவ்வாறு இயங்கியது, நிலங்கள் தனியாளுக்கு இருந்தமை பற்றிய குறிப்புகளை எல்லாம் கரோஷிமா எடுத்து காட்டுகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு நிலம் பற்றிய ஆவணங்களில் குறிக்கப்படும் அதன் எல்லைகள் பற்றிய செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கரோஷிமா ஆராய்கிறார். அந்த கல்வெட்டுகளில் ஒரு நிலம் குறிக்கப்படுகிறது,
அந்த நிலம் எங்கே இருக்கிறது என்று குறிப்பதற்கு அதனுடைய நாட்புறங்களிலும் இருக்கக்கூடிய நிலங்களை பற்றிய குறிப்புகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். எனவே இவர் அந்த 5 குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டு அவற்றை வகை தொகைப்படுத்தி ஆய்வு செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். கல்வெட்டு குறிப்புகளிலே கணியார் செய், நகரத்தார் தோட்டச் செய், சிறியான் புல்லன் அம்பலச் செய் என்பன போன்று வருவதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். செய் என்றால் வயல் என்பது நமக்கு தெரியும். இதில் இந்த நகரத்தார் தோட்டச் செய் என்பதை அல்லூர் நகரமே இங்கு குறிப்பிடப்படும் நகரமாக இருக்கலாம் என்கிறார் கரோஷிமா. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐயம் வருகிறது. இந்த நகரத்தார் செய் என்று சொல்லுகிற போது அது அல்லூர் நகரத்தை குறிப்பிடுகிறது என்று கரோஷிமா குறிப்பிடுகிறாரே. இந்த நகரத்தார் என்பது செட்டிமார்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. எனவே பிற்கால சோழர் காலத்தில் இந்த கரோஷிமா ஆய்வு செய்யக்கூடிய இந்த காலத்தில் இந்த நகரத்தார் என்பது செட்டிமார்களை குறித்திருந்ததா என்பதை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதை போலவே அந்த ஊர் என்கிற சொல்லை சொல்ல வேண்டும். சிறியான் புல்லன் அம்பலச்செய், இதில் அம்பலச்செய் என்பதை அவர் என்ன சொல்லுகிறார்? அம்பல பராமரிப்புக்கு சிறியான் புல்லன் கொடுத்த நிலம் என்று சொல்லுகிறார். ஆனால் அம்பலச்செய் என்பதிலே அம்பலம் என்பது அம்பலத்தை பராமரிப்பவரை குறிக்கிறதா அல்லது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கவாதியை குறிக்கிறதா? அம்பலம் என்பது ஒரு கிராமத்தினுடைய நிர்வாக தலைமை ஏற்பவரை குறிக்கக்கூடிய சொல்லாக தமிழகத்தினுடைய தெற்கு பகுதிகளிலே வழக்கத்திலே இருக்கிறது அம்பலம் என்கிற சொல். எனவே அம்பலச்சை என்பது அப்படியான ஒரு அம்பலத்தை குறிக்கிறதா? அந்த காலத்திலே சோழர்களுடைய காலத்திலே இந்த அம்பலம் என்ற சொல் அப்படியான ஒரு வழக்கிலே இருந்ததா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நான் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு கவிதையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். பாவலர் இன்குலாப் அவர்கள் தன்னுடைய ஒரு கவிதையிலே உஞ்சனை என்கிற ஊரிலே நடந்த ஒரு பிரச்சனை பாட்டை பற்றி சுட்டிக்காட்டுகிறார். அங்கே இருந்த பள்ளர்கள் மேற்கிளம்பி வந்து பொருளாதார நிலையிலே மேற்கிளம்பி வந்தபோது எதிர்கொண்ட ஒரு சிக்கலை குறிப்பிடுகிறார். அந்த கவிதை இப்படி வருகிறது: அம்பலம் போலவே வேட்டி கட்டணும், மரத்தியை போலவே மாறை மறைக்கணும், அவனைப் போலவே புறவி எடுத்து ஊர்வலம் போகணும், உஞ்சனை பள்ளன் அப்படித்தான் வெடித்தான் என்று உஞ்சனையிலே நடந்த ஒரு கலவரத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இந்த கவிதையிலே வருகிற அம்பலம் போலவே வேட்டி கட்டணும், அம்பலம் என்பது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி சமூகத்திற்கு தலைமை தாங்குகிறவர்களை குறிக்கிறது என்பதை இணைத்து பார்க்கிற போது நொபுரு கரோஷிமாவினுடைய வாசிப்பில் இப்படியான சில இடங்களை நாம் சற்று மறுவாசிப்பு செய்து பார்க்க வேண்டும் என்பதையும் எனக்கு இங்கே சொல்ல தோன்றுகிறது. நண்பர்களே, அல்லூரில் தனியாளுக்கும் நிலத்துக்குமான பிணைப்பு என்பது குறைவாகவே இருந்தது. ஈசான மங்கலத்தில் தனியாளுக்கு நிலம் கணிசமாக இருந்ததையும் கண்டுபிடித்து சொல்லுகிறார் நொபுரு கரோஷிமா. இந்த ஆய்விலிருந்து சோழர் அதிகார கட்டமைப்பை, பவர் ஸ்ட்ரக்சர் பற்றியும் இந்திய கிராம சமூக வரலாற்று வளர்ச்சி பற்றியும் சில கருதுகோள்களை கரோஷிமா முன்வைக்கிறார். ஆயினும் இந்த முடிவுகளை பொதுமைப்படுத்தக்கூடாது என்கிறார். ஏனென்றால் இது அல்லூர் என்கிற பிராமணர் அல்லாதர் வாழ்ந்த ஊரினையும் ஈசானமங்கலம் என்கிற பிராமணர்கள் வாழ்ந்த ஊரினையும் ஒப்புமைப்படுத்திய ஒரு முடிவு இது. இதை இன்னும் விரிவான களத்திலே ஆய்ந்துதான் அதை பொதுமைப்படுத்த வேண்டுமே தவிர இந்த முடிவை வைத்துக் கொண்டு பொதுமைப்படுத்திவிடக் கூடாது என்று கரோஷிமா சொல்லுவதையும் நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். புதிய நில உடைமை முறையை நோக்கி எனும் பகுதியில் சொத்துக்களை வாங்குதல் விற்றல் குறித்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து நிலம் கைமாறுவது என்பதில் என்னென்ன மாதிரியான முறைமைகள் இருந்தன என்றும் கரோஷிமா விளக்குகிறார். இந்த மாறுதல் எதனால் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி 2 பொருளியல் காரணங்களை சொல்லுகிறார் கரோஷிமா. ஒன்று, முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் ஆகியோருடைய காலத்தில் சோழர் ஆதிக்கம் பேரரசாக வடிவெடுத்தது. இது பேரரசாக பரவியதை ஒட்டி எதிரி நாடுகளிடமிருந்து கொண்டு வந்து குவிக்கப்பட்ட செல்வம் சோழ நாட்டின் மைய பகுதி மக்களிடையே பகிர்ந்து அளிக்கப்பட்டமை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அதேபோல 2வது காரணம், அணைகள் ஏரிகள் முதலான புதிய நீர்ப்பாசன வசதிகள் பெருகின. அதன் காரணமாக பயிர் விளைச்சல் அதிகமாகியது. எனவே இப்படியான அந்த நிலம் என்பது
ஏராளமாக பெருக தொடங்கியது. எனவே கொடுக்கல் வாங்கல் என்பதான இந்த புதிய முறைமைகள் வழமைக்கு வந்திருக்கிறது என்பதையும் கரோஷிமா சுட்டிக்காட்டுகிறார். வேதாரண்யத்தில் நில பரிவர்த்தனைகள் என்கிற ஒரு கட்டுரையும் இந்த நூலிலே இருக்கிறது. அதை போலவே கீழ காவேரி பள்ளத்தாக்கில் தனியார் நில உடைமை என்று ஒரு கட்டுரையும் இந்த நூலிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிலப்பிரபுக்கள் ஒருபடியாகவும் நிலம் இல்லாத கூலிகள் ஒருபடியாகவும் இருந்தார்கள் என்பதை திருச்சிராப்பள்ளி கல்வெட்டுகள் எடுத்து காட்டுகின்றன என்று சொல்லுகிறார். சோழர் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் தனி உடைமை பரவலாகி பெருநில கிழார்கள் தோன்ற 2 காரணங்களை சொல்லுகிறார் கரோஷிமா. ஒன்று, கீழ்காவேரி பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி. 2, அரசு அலுவலர்களுக்கு மிகுதியான மானிய நிலங்கள் அளிக்கப்படல். இந்த 2ம் தனி உடைமை பரவலாகி பெருநில கிழார்கள் உருவாக காரணங்களாக அமைகின்றன என்று காட்டுகிறார். இந்த நூலினுடைய 2வது பகுதியில் சோழ அரசினுடைய அதிகார கட்டமைப்பை குறித்து பல்வேறு செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார். நாடு, மன்றம் போன்ற கட்டமைப்புகள் எவ்வாறு இருந்தன. இன்றைக்கும் கூட தமிழகத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நாடு என்கிற பகுப்பு முறைமை இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு என்பது மாநிலத்தைப் போலவோ அல்லது இந்தியா போன்ற நாடு என்பதாக இல்லை. ஒரு 10-15 கிராமங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடாக அறியப்படுகிறது. அது அப்பகுதியினுடைய ஆதிக்க சாதிகள் அந்த நாட்டு முறைமையை இன்றைக்கும் பின்பற்றுபவர்களாக, அதை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். கப்பலூர் நாடு, ஆப்பநாடு என்று பல நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளை குறித்த ஆய்வுகளும் தமிழிலே வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த நாட்டு மன்றம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? எல்லா ஊர்களிலுமிருந்து பேராளர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டு மன்றம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார் நீலகண்ட சாஸ்திரி. அதையும் நொபுரு கரோஷிமா எடுத்துக்காட்டி பல விவாதங்களை முன்வைக்கிறார். முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்றை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நொபுரு கரோஷிமா இப்படி குறிப்பிடுகிறார்: பிரம்மதேயங்கள் வெள்ளான் ஊர் மக்களிடையே பிராமண கருத்துக்களை பரப்பி வட்டாரங்களின் சமூக அமைதியை கொண்டு செலுத்த முனைப்பான பங்காற்றியது என விவாதிக்கலாம். உள்ளூர் உணவு பெருக்கத்திற்கு தூண்டுகோலாகவும் அவை இருந்திருக்கக்கூடும் என்கிறார் கரோஷிமா. இதில் கவனிக்க வேண்டியது, அமைதியை ஏற்படுத்த பிரம்மதேயங்கள் முயன்றன என்பது, அது உணவு பெருக்கத்திற்கு வழியமைத்திருக்க கூடும் என்பது. என்ன விதமான அமைதியை உருவாக்க அந்த பிரம்மதேயங்கள் முயன்றன என்றால், கேள்விகள் எழுந்துவிடாமல், தன்னுடைய நிலை பற்றிய கேள்விகள் எழுந்துவிடாமல் சாஸ்திரம், புராணம், நம்பிக்கைகள் என்று பிரம்மதேயங்கள் பிராமணர் அல்லாத சமூகங்களை வழி நடத்தி இருக்க வேண்டும். அவ்வாறு அமைதிப்படுத்துவது என்பது ஒரு வகையில் உற்பத்தியை பெருக்குவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் என்பதையும் கரோஷிமா எடுத்து காட்டுகிறார். ஒரு அமைதி என்று இங்கே குறிப்பிடுவதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதி அமைதியாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய தென் பகுதியில் ஏராளமான சாதி கலவரங்கள் நடக்கின்றன. மேற்கு பகுதிகளில் இந்த சாதி கலவரங்கள் இல்லை என்பதை பெருமையாக அப்பகுதியினர் சொல்லுவது உண்டு. ஒரு வகையில் பார்த்தால் சாதி கலவரங்கள் என்பவை அழுத்தப்பட்ட மக்களினுடைய வெடிப்பு. அந்த அழுத்தப்பட்ட தன்மையிலிருந்து அவர்கள் வெடித்து வெளியே வருகிறார்கள் என்று அது பொருள்படுகிறது. ஆனால் அவ்வாறான எந்த விதமான கலவரங்களும் எங்கள் பகுதியில் எழவில்லை என்கிற போது அந்த பகுதி இன்னும் இறுக்கமான சாதிய சட்டகத்தை அவர்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கொடியங்குளம் என்கிற தமிழகத்தினுடைய தென்பகுதியிலே நடந்த ஒரு மிக முக்கியமான சாதி கலவரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் நடந்த அந்த கலவரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்பட்டார்கள். அதை குறித்த ஒரு ஆய்வு காலச்சுவடி இதழிலே பிறகு வெளிவந்தது. அந்த ஆய்வு ஒரு மிக முக்கியமான குறிப்பை தந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஊர்களுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய ஆதிக்க சாதியினர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பொருளாதார நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனங்களை சிதைப்பது, அவருடைய மிக முக்கியமான பொருளாதார நிலைகளை தகர்ப்பது என்பதாக அந்த தாக்குதல் அமைந்ததாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. எனவே நாம் பார்க்கிறோம், அமைதியாக இருப்பது என்பது உண்மையில் அமைதிதானா அல்லது மயான அமைதியா?
இங்கே கிராமங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மதேயங்கள் முயன்றன என்பது என்ன விதமான அமைதி என்பதையும் நாம் இணையாக இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. இப்படி நொபுரு கரோஷிமாவினுடைய இந்த நூலிலே பல்வேறு குறிப்புகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம், மறுவாசிப்பு செய்யலாம். இந்த நூலிலே கிராம சமூகங்கள் உண்மையும் கற்பனையும் என்னும் தலைப்பிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. கிராம சமூகம், கிராமங்கள் தன்னிறைவான கிராமங்களாக இருந்தனவா என்கிற கேள்வியை எழுப்பி நொபுரு கரோஷிமா விவாதிக்கிறார். ஒரு கிராமத்திலே எல்லா சாதிகளும் ஒரே ஊரில் வாழ்ந்தனவா என்றும் அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பல்லவர் சோழர் கால கல்வெட்டுகளை அடிப்படையாக கொண்டு கிருஷ்ணசாமி ஐயங்கார் ஆய்வு செய்து பிரம்மதேய ஊர்களில் குடியாட்சி முறை நிலவியது என்பதை எடுத்துக்காட்டியதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். கரோஷிமா ஒரு ஊரிலே யார் யார் வசித்தார்கள் என்பதை குறித்து விரிவாக ஆய்வு செய்கிறார். கம்மானச்சேரி, பறைச்சேரி, வண்ணாரச்சேரி, ஈழச்சேரி, தலைவாய்ச்சேரி என பல குடியிருப்புகளை குறித்து அவர் எடுத்துக்காட்டி அந்த குறிப்புகளை கொண்டு பல வகுப்பார் உண்மையிலேயே அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு வகையிலே இந்திய ஊர்கள் குட்டி குடியரசுகளாக இருந்தன. அவற்றுள் வேளாண்மையும் கைவினை தொழிலும் பிணைந்து சமூக உற்பத்திக்கு வழிவகுத்தன என்ற கொள்கைக்கு இந்த குறிப்புகள் உரம் ஊட்டுகின்றன என்கிறார் நொபுரு கரோஷிமா. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், விவசாயமும் அதை சார்ந்த கைவினை தொழில்களும் அக்கம் பக்கமாக இணையாக வளர்ந்தன என்பது. ஒரு சமூகத்தில் இது அவசியம். விவசாயம் வளர்ச்சி அடைகிற போது அதனோடு இணைந்து தொழில்துறையும் வளர வேண்டும். இங்கே தொழிற்துறை மிக உயரத்திற்கு போய் விவசாயம் வளர்ச்சி பெறாமல் தேய்மானத்தை அடைகிறது என்றால் அந்த சமூகம் நோயுற்றிருக்கிறது என்று பொருள். இன்றைக்கு தமிழ் சமூகம் அவ்வாறான ஒரு நோய்மையில் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் விவசாயம் எப்படி இருக்கிறது, தொழில்துறை எப்படி இருக்கிறது? தொழில்துறை அபரிமிதமாக வளர்ந்திருக்கிறது. இது ஒரு வகையில் வளர்ச்சியா அல்லது வீக்கமா என்று கூட நாம் தனியாக விவாதம் நடத்தலாம். ஆனால் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு நாகரிக சமூகத்தில் விவசாயமும் தொழில்துறையும் இணைந்தே வளர வேண்டும், அக்கம் பக்கமாக வளர வேண்டும் என்பதுதான் ஒரு சமச்சீரான வளர்ச்சியாக இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். இந்த சோழர் காலத்திலே கிராமங்களில் இப்படியான ஒரு இணை வளர்ச்சி என்பது இருந்தது என்பதையும் நொபுரு கரோஷிமா சுட்டிக்காட்டுகிறார். முடிவாக நிர்வாக அலகு என்ற வகைமையில் கிராமத்தின் முக்கியத்துவத்தை புறக்கணிக்க முடியாது என்று பேசுகிறார் கரோஷிமா. ஆயினும் சமூக பெருக்கத்தை பொறுத்தவரை மெயினும் மார்க்சும் இவர்கள் வெளிவந்த வரலாற்று ஆசிரியர்களும் கருதியதற்கு மாறாக சோழராட்சியின் இடைப்பகுதியில் சோழ மண்டலத்தில் இருந்த கிராமங்கள் தன்னிறைவு பெற்று தனித்து இயங்கவில்லை என்பது மேற்கண்ட 40 ஊர்கள் பற்றிய உண்மையிலிருந்து தெரிய வரும் என்கிறார். கிராமங்கள் தன்னிறைவு பெற்றிருந்தன, எனவேதான் ஒட்டுமொத்த இந்திய சமூகம் வளரவில்லை. அந்தந்த கிராமத்திற்குள் இந்த நில உறவுகள் அமைந்து விட்டன என்பதைத்தான் அது ஆசிய உற்பத்தி முறையாக கார்ல் மார்க்ஸ் முன்வைக்கிறார். ஆனால் நொபுரு கரோஷிமா இந்த கருத்தை மறுத்து அப்படி கிராமங்கள் தன்னிறைவு பெற்றதாக இருக்கவில்லை என்று அந்த ஆசிய உற்பத்தி முறை என்பதை அவர் மறுத்து பேசுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அறிஞர் மேத்து ராசுகுமார் அவர்கள் சோழர்கால நில உடைமை முறையை பற்றி ஒரு மிக முக்கியமான நூலினை எழுதியிருக்கிறார் என்கிற குறிப்பையும் நான் இங்கே உங்களுக்கு தர விரும்புகிறேன். அடுத்ததாக பெயர்களும் பதவிகளும் காட்டும் சமூக நிர்வாக அமைப்பும் சோழர் காலத்தில் எவ்வாறு இந்த பதவிகள் இருந்தன, நிர்வாக அமைப்பு எவ்வாறு இருந்தன என்று கரோஷிமா ஆய்வினை செய்திருக்கிறார். சோழர் காலத்தை குறித்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 3543 கல்வெட்டுகளையும் அதில் இருந்து 9590 பெயர்களையும் தொகுத்து ஆய்வு செய்திருக்கிறார் கரோஷிமா. நான் இந்த உரையினுடைய தொடக்கத்திலே சொன்னதைப் போல இவ்வளவு விரிவான கல்வெட்டுக்களை பகுத்தாராய்வது, அவற்றை வகை தொகைப்படுத்துவது, அவற்றை பட்டியலிடுவது என்று மிக முக்கியமான இந்த ஆய்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பணிகளை நொபுரு கரோஷிமா செய்திருக்கிறார். இப்படியான ஒரு
ஆய்வுக்கான தரவுகளை வகை தொகைப்படுத்துகிற போதுதான் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற பார்வையிடுகிற ஆய்வாளனுக்கு ஏராளமான புதிய செய்திகள் கிடைக்கும். நண்பர்களே, வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த ஆய்வாளர்கள் நம்முடைய சமூகத்திலே அவர்கள் கண்ணில் மிக முக்கியமான விஷயங்கள் படுகின்றன. அந்த விஷயங்கள் நம்முடைய கண்ணில் படமாட்டேன் என்கின்றன. ஒரு வகையில் சொல்லப்போனால், குறைந்தபட்சம் ஆய்வாளன் தன்னை புறநிலையில் நிறுத்தியாவது ஆய்வினை அணுக வேண்டியிருக்கிறது. அது முற்றிலும் சாத்தியமா என்பது வேறு விஷயம். ஆனாலும் கூட தான் ஆய்வு செய்கிற அந்த பொருண்மையிலிருந்து சற்று விலகி புறநிலையில் நின்று ஆய்வு செய்கிற போதுதான் ஆய்விலே புதிய வெளிச்சங்கள், புதிய பார்வைகள் வெளிப்பட முடியும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள முடியும். ஊர் பெயர், கோத்திரம், குடிப்பெயர், தந்தை பெயர், தன் பெயர், பட்டம் என பலவாறாக இவற்றை எல்லாம் பகுத்திருக்கிறார் நொபுரு கரோஷிமா. அதிலே பல பட்டப்பெயர்கள், உடையான், நக்கன், குறிசில், இந்த பட்டங்களை எல்லாம் அவர் எடுத்து விளக்கி சொல்லுகிறார். சோழர் காலத்தையே முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்று 4 பகுதிகளாக அவர் பிரிக்கிறார். ஏறத்தாழ ஒரு 50 to 75 ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதியாக அவர் பகுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இருக்கிற பதவி பெயர்கள் அடுத்த கட்டத்தில் வருகின்றனவா என்று பார்க்கிறார். இப்படியான ஒரு நுட்பமான ஆய்வு முறை கரோஷிமாவினுடைய ஆய்விலே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாடாழ்வான் என்கிற பட்டம் காலந்தோறும் கூடிக்கொண்டு போவதையும், மத்தியஸ்தன் என்கிற பட்டம் காலந்தோறும் குறைந்து கொண்டு வருவதையும் கரோஷிமா எடுத்துக்காட்டுகிறார். இப்படி அதிகரித்தும் குறைந்தும் போவதை அடிப்படையாக வைத்து நோக்கினால் அக்கால சமூக அமைப்பில் ஏற்பட்ட சில மாற்றங்களை நாம் உணர முடியும் என்கிறார் கரோஷிமா. அதாவது, கிராம நிர்வாகங்கள் வட்டார தலைவர்களுடைய ஆதிக்கத்திற்கு வந்தன. ஒரு வகை நில மானிய முறை எழத் தொடங்கியது என்று இதனை விளக்கம் செய்யலாம் என்கிறார் கரோஷிமா. சோழர் கால கல்வெட்டுகளில் வருவாய் சொற்கள் என்னும் தலைப்பில் சில செய்திகளை அவர் ஆராய்கிறார். நிலக்கொடைகள், நில விற்பனை, வருவாய் இனக்கொடைகள் குறித்தெல்லாம் அந்த கல்வெட்டுகள் குறிப்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். சுமார் 9000 சோழர் கல்வெட்டுக்கள் இதுவரை கிடைத்துள்ளன. அவற்றில் பல கல்வெட்டுக்கள் முழு பாடத்துடன் வெளியிடப்படவில்லை. முழு பாடத்துடன் வெளியிடப்பட்டவற்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நான் இந்த ஆய்வை செய்கிறேன் என்கிறார் கரோஷிமா. இந்த தரவுகளையும் அவர் காலவாரியாக, இடவாரியாக பகுத்து ஆய்வு செய்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். சோழர் ஆட்சியில் காலந்தோறும் வருவாய் இனங்கள் கூடிக்கொண்டே சென்றன என்ற முடிவை சொல்லுகிறார் கரோஷிமா. இந்த முடிவுகள் குறைந்த எண்ணிக்கையிலான சான்றுகளின் மீது எடுக்கப்பட்டன. எனவே இவற்றை நம்பகமான பொது முடிவுகளாக கருத முடியாது என்றும் கரோஷிமா மிக நேர்மையாக கருத்தினை முன்வைக்கிறார். மற்ற ஆட்சிகளோடு ஒப்பிட்டு அம்முடிவுகளோடு ஒப்பாய்வு செய்து பிறகுதான் அதை நிறுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைப்போல சோழர் ஆட்சியில் நிலவரி தீர்வை, நிலத்தினுடைய தன்மை, விளைச்சல் ஆகியவற்றை பொறுத்து வரி விதிப்பு மாறுபட்டிருக்கிறது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகிலேயே 4 பகுதிகளில் 4 விதமான வரி விதிப்பு முறைகள் இருந்தன என்று எடுத்துக்காட்டி அது நிலத்தினுடைய தன்மையையும் விளைச்சலையும் பொறுத்து வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்று காட்டுகிறார். பாண்டியர் கால கல்வெட்டுகளில் வருவாய் சொற்கள் என்று திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்த ஒரு கட்டுரையும் இதில் இருக்கிறது. அதிலே வரிகள் எவ்வாறு விதிக்கப்பட்டன என்பதை குறித்து மிக விரிவாக பேசுகிறார். அதிலே தட்டொலி வரி என்ற ஒரு வரி வருகிறது. ஒவ்வொரு பிரிவினருக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. தட்டொலி வரி என்பது தட்டை வாத்தியத்தை கொட்டுவோர் மீது விதிக்கப்பட்ட வரி என்கிறார். இந்த தட்டை வாத்தியம் என்பது இன்றைக்கு தப்பு என்று சொல்லப்படுகிற பறை வாத்தியம் போல இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த தட்டை என்கிற வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கு தனியான வரி விதிப்பு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறார். இன்றைக்கும் ஆளுகிற அரசுகள் புதிய புதிய வரிகளை மக்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய தலைமுறைக்கு முன்பு கூட முலை வரி என்ற ஒரு வரி இருந்ததை நாம் வரலாற்று நூல்களில் படிக்கிறோம். சொல்லப்போனால் இன்றைய அரசுகள் புதிய புதிய வரிகளை விதித்து கொண்டே செல்கின்றன. ஒரு வகையில் சொல்லப்போனால் உயிரோடு இருப்பதற்கே நாம் வரி கட்ட வேண்டும் என்ற நிலை வந்துவிடும் போல் இருக்கிறது. உயிர் வரி என்று
விதித்து விடுவார்கள் போலிருக்கிறது. எனவே இப்படியான பல்வேறு நிலைகளில் வரிகள் விதிக்கப்பட்ட தன்மையை நொபுரு கரோஷிமா எடுத்து காட்டுகிறார். தஞ்சாவூர் மாவட்ட கல்வெட்டுகள் தரும் சமூகம், நிலக்கிழமை, வேளாண்மை, பொருளாதாரம் ஆகிய பற்றிய சொற்கள் என்ற தலைப்பிலும் ஒரு கட்டுரை இந்த நூலிலே இருக்கிறது. இங்குள்ள பிராமண நிலக்கிழார்களினுடைய தோற்றம் சோழர் காலத்திலிருந்து தான் தொடங்குகிறது என்ற கருத்தை முன்வைக்கலாம் என்று பேசுகிறார் நொபுரு கரோஷிமா. ஒரு சொல் பின்னால் காணப்படவில்லை என்றால் அது வழக்கில் இல்லை என்று கொள்ள வேண்டியதில்லை. அந்த சொல் பற்றிய நடவடிக்கைகள் பின்னாளிலே கைவிடப்பட்டு விட்டது என்று கொள்ள வேண்டியதில்லை. அவை வேறு விதமான மாற்றங்களை பெற்றிருக்கலாம் என்றெல்லாம் நொபுரு கரோஷிமா பேசுகிறார். நண்பர்களே, இந்த நூலினுடைய கட்டுரைகள் முடிவு பெற்று ஏறத்தாழ 8 பின்னிணைப்புகள் கரோஷிமாவால் தரப்பட்டிருக்கிறது. இந்த 8 பின்னிணைப்புகளும் நான் முன்னரே கூறியதைப் போல நூலினுடைய சரி பாதி பகுதியை எடுத்துக்கொள்ளுகிறது. ஏராளமாக இந்த தரவுகளை வகை தொகைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற போது இந்த பின்னணி பட்டியலை வைத்துக்கொண்டே ஏராளமான ஆய்வுகளை நாம் செய்துவிட முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. பெரும் உழைப்பு இந்த பட்டியலில் உருவாக்கத்திலே இருப்பதை நான் அவதானிக்கிறேன். எனவே இந்த நூல் மிக முக்கியமான நூல். சொல்லப்போனால் நொபுரு கரோஷிமா அவர்களுடைய முறையியல், அது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இன்றைக்கு ஆய்வு புலத்திற்குள்ளே வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு மிக முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கும். இந்த ஆய்வு முறையியலை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய ஆய்வாளர்கள், நம்முடைய சமூகத்தை சார்ந்த, நம்முடைய காலத்தை சார்ந்த ஆய்வாளர்களுடைய முறையியல்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் ஆய்வுக்களத்துக்குள்ளே புகுவதற்கு இந்த நொபுரு கரோஷிமாவுடைய நூல் மிக முக்கியமான ஒரு ரோல் மாடலாக இருக்கும் என்பதை நான் இங்கே அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையிலே வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்கிற ஜப்பானிய அறிஞர் நொபுரு கரோஷிமா அவர்களுடைய இந்த நூல் மிக முக்கியமான நூல். நாம் அனைவரும் கற்க வேண்டிய நூல். இந்த நூலினை ஆழ்ந்து கற்பதன் மூலம் வரலாற்று வெளிகளிலே புதிய வெளிச்சத்தை பெறுவோம் என்று சொல்லி உலகமெங்கும் இருந்து இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.